விஜயும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். திமுகவில் இணைந்த காளியம்மாள், ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் சீமான். அதாவது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகமாக விளங்கியவர் காளியம்மாள். அவருக்கு அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர் கட்சியை விட்டு விலகுவார் என்று சமீப காலமாகவே பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன. அதனை மெய்ப்பிக்கும் வகையில் சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டார் காளியம்மாள். அந்த வகையில் காளியம்மாள் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான வண்ணம் இருந்தன. இந்த தருணத்தில் சரியாக தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவில் காளியம்மாள் பங்கேற்பார் என்றும் சொல்லப்பட்டது. அதற்கேற்றால் போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியது இந்த கணிப்பை மேலும் வலுப்படுத்தியது. ஆனாலும் அன்று நடைபெற்ற விழாவில் காளியம்மாள் பங்கேற்கவில்லை, தாவேகா கட்சியிலும் இணையவில்லை என்ற தகவலும் வெளியானது. இந்த சூழ்நிலையில்தான் தாவேகா சார்பில் காளியம்மாளிடம் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் மேலும் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப் போவதாகவும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை கைகூடி வரும் சமயத்தில் நடுவில் புகுந்த திமுகவை சேர்ந்தவரும் முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவருமான ராஜீவ்காந்தி புகுந்து அதனை தவிடு பொடியாக்கி காளியம்மாளை தூண்டில் போட்டு திமுகவில் இணைய வைக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் விஜயின் கட்சியான தாவேகா புதிய கட்சி என்பதால் அங்கு சென்றால் தனக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமோ என்ற பயத்திலும் திமுகவில் தனக்கென அங்கீகாரம் கிடைத்தால் அது தனது நீண்ட கால அரசியல் வளர்ச்சியாக இருக்கும் என கணக்கு போட்ட காளியம்மாள் தாவேகாவின் டீலை ஓரம் கட்டிவிட்டு திமுகவிற்கு ஓகே சொல்லிவிட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் விரைவில் காளியம்மாள் திமுகவில் இணையலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. இதில் திமுகவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் காளியம்மாள் தரப்பு 2 பேரங்களை முன்வைத்ததாம். அதில் ஒன்று 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட் தர வேண்டும், அது முடியாது எனில் தற்போது நடைபெறவுள்ள ராஜ்யசபா தேர்தலில் எம்பியாக்க வேண்டும் என்பதுதானாம். மேலும் காளியம்மாளின் இந்த அதீத டிமாண்ட் திமுக தலைமையை ரொம்ப அதிர வைத்து விட்டதாம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறி வந்து திமுகவில் மாணவரணி தலைவராக இருக்கும் ராஜீவ்காந்தி போன்றவர்கள் ஒரு பக்கம் ராஜ்யசபா சீட் கிடைக்குமா என எதிர்பார்க்கும் நிலையில் இன்று திடீரென காளியம்மாள் கட்சியில் இணைய ராஜ்யசபா எம்பி பதவியை பேரமாக கேட்பதுதான் ஜீரணிக்க முடியாததாக இருக்கிறது என்கிற குமுறலையும் திமுகவினர் கொட்டி வருகின்றனர். இந்த நிலையில்தான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி உள்ளதால் இவர் எந்த கட்சியில் இணைய போகிறார் என்று கடந்த சில நாட்களாகவே பரவலாக பேசப்பட்டு வந்தது. தற்போது திடீரென திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த விஜயும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய காளியம்மாள் முடிவெடுத்துள்ளதாக வந்த தகவல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.